அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விலகியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்த நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழையானது விலகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் 21 தொடங்கியிருந்தது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே இந்த வடகிழக்கு பருவமழையின் போதுதான் மழை என்பது அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையின் போது சென்னை உட்பட 4 மாவட்டங்கள், அதே போல தென் மாவட்டங்கள் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பதிவாகியிருந்தது. 80% மேலாக மழை பொழிவு என்பது இந்த ஆண்டு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 8 மாவட்டங்களில் அதிகப்படியான மழை என்பது கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 21 இன்றுடன் நிறைவடைய இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திலிருந்து விலகியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அதிகப்படியான மழைப்பொழிவை குறிக்கக்கூடிய ஒரே மழைப்பொழிவு என்பது வடகிழக்கு பருவமழை தான் பார்க்கப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் இறுதி வரையிலும் வடகிழக்கு பருவமழை என்பது இருக்கும். இந்த ஆண்டு குறிப்பாக 15 தேதிகள் என்பது அதிகமாகவே ஜனவரி 15 வரையிலும் வடகிழக்கு பருவமழை என்பது அதிகமாக இருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை என்பது அங்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அதே போல உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மதுரை, தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை என்பது அதிகமாக இந்த ஆண்டு குறிப்பாக பார்த்தோம் என்றால் 80% வரையிலுமே வடகிழக்கு பருவமழை என்பது அதிகமாக கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக மாவட்டங்கள், அதே போல ஆந்திரா, கடலோர மாவட்டங்கள், ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை என்பது அதிகமாக இருந்ததாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையின் போது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த புயல் சின்னம் காரணமாக கடந்த டிசம்பர் 4 தேதி, 5 தேதி, 6 தேதிகளில் சென்னையை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான மழை என்பது கிடைத்திருந்தது. அதற்கு பிறகாக 18 தேதியை பொறுத்தவரையிலும் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை என்பது கிடைத்திருந்தது. இந்த நிலையில் இன்றுடன் வடகிழக்கு பருவமழை என்பது நிறைவடைந்திருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.